சமூக வலைதளங்களில் எந்த மாதிரியான கருத்துக்கள் உலவிக் கொண்டிருக்கிறது? மக்கள் அங்கிருக்கும் மக்கள் ட்விட்டர்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்காக நம்மளோட இருக்காங்க அனிதா. ஐஸ்வர்யா, இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ராம்பால் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணதை பற்றி தான் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு லோக்கல் ரெசிடென்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராம்பாலை வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நல்ல முயற்சி எடுத்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராம்பால் அரெஸ்ட் பண்ணதை வந்து எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில். அதை பற்றின புகைப்படங்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் இதில் வந்து ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டிருந்தாங்க. அதை வந்து ஒரு கார்ட்டூனாக ஒரு நகைச்சுவையாக வந்து சொல்லி ஒரு படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா வந்து அந்த கமெண்டர் வந்து சொல்கிறாரு, சீக்கிரம் இது வந்து லத்தி சார்ஜ் பண்ணுற நேரம், எல்லாரும் போய் செய்தியாளர்களை தேடி பிடிச்சி அடிங்க அப்படின்னு அவர் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி காமெடியாக வந்து ஒன்று வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராம்பால் வந்து காங்கிரஸ் ரூல் இருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அவர் தப்பெல்லாம் வந்து மறைஞ்சு அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஆனால் இந்த ரூல் வந்ததுக்கப்புறம் வந்து மாட்டிக்கிட்டாரு. 4 வருடங்களில் 43 சம்மன்கள் வந்து அனுப்பப்பட்டது. ஆனால் எந்த ஆக்ஷனும் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்தீப் சர்தேசாய் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து அடுத்த பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கார்ட்டூன் வந்து வெளிவந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ராம்பால் வந்து சொல்கிறாரு, நான் வந்து கடவுளை நோக்கி போகிறேன், நான் வந்து காடை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ்கார் வந்து இவரை சொல்கிறாரு, நான் வந்து காட் மேன், அதாவது சாமியாரை தேடி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து இவரை துரத்துற மாதிரி காமெடியாக வந்து மறுபடியும் பத்திரிகைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்க்குறது என்னன்னா, ராம்பாலை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது எடுத்த புகைப்படம் தான் இது. அது வந்து பஞ்ச்குலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக அவர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான். இதெல்லாம் தான் ஐஸ்வர்யா இன்னைக்கு வந்த முக்கியமான செய்திகள்.